அநேகர் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணாலும், அநேகர் அவங்க தேவனை விட்டு விலகி போனாலும், நானோ, இங்கே நான் இருக்கிறார், நானோ கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். நானோ உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 7. ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலகட்டம் எதுவாக இருக்கும்னால், இதை வாசிக்கும் போதும் இவருக்கு விரோதமாக சத்துரு, அதுவும் குறிப்பாக கூஸ், பென்யமின் கோத்திரத்தை சார்ந்ததான ஒரு நபர் கூஸ், அவரால் ஏற்பட்டதான ஒரு பிரச்சனை. ஒரு சிமேயியாக இருக்கலாம், அல்லது வேறு சவுல் காலத்தில் நடந்ததான ஒரு சம்பவமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கூஸ் அப்படிங்கிற வார்த்தையோடு உள்ள சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே பைபிளில் என்ன பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நம்ம பென்யமின் ஆகிய சிலருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிமேயிவாக இருக்கலாம். அவனை வேறெடுத்து விட வேண்டும், அவனை கொன்று விட வேண்டும், அவனை இல்லாமல் ஆக்கி விட வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்படுகிறார்கள். அப்போ தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னால் நடந்த கதையாக இருக்கலாம், அல்லது அப்சலோமின் காலத்தில் தாவீது ராஜாங்கத்தை விட்டு இறங்கி அவர் தன்னுடைய சொந்த மகனுக்கே தப்பி ஓடுகிற காலமாக இருக்கலாம். அப்போது அகித்தோப்பலினுடையதான ஆலோசனை நிமித்தம் ஏற்பட்ட ஒரு கலகமாக இருக்கலாம். அப்போ ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே உம்மில் நான் அடைக்கலம், உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. ஏன்னா இப்போ யார் எங்கேயும் நான் அடைக்கலம் போக முடியாது, உம்மிலே நான் அடைக்கலம் புகுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு காலையில் அமைதியாக காத்திருக்கிறதான இந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன். என்னோடு கர்த்தர் என்ன பேசுவார்னு காத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அடைக்கலம் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் உண்டு, அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே நம்மை பாதுகாக்கும் கண்மலை, அவரே நமக்கு பெருங்கண்மலையின் புயலுக்கும் மற்றும் மலைக்கும் நம்மை பாதுகாக்கிற ஒரு பெருங்கண்மலையின் நிழலாகவும் அவர் இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் ஆண்டவரே. சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறேன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என் மேலே அப்படியே சிங்கம் மாதிரி என் மேலே ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க கையில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை தப்புவியும் அப்பா. ஆண்டவரே என் மேலே தப்பு இருக்குதாப்பா, என் தேவனாய் கர்த்தாவே நான் இதை செய்ததும் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க என்னை வெறுக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யலை ஆண்டவரே நான் சொல்கிறேன்.
அவர்கள் என் மேலே இவ்வளோ கோபப்படுவதற்கும் அவங்க இவ்வளோ மேலே என் மேலே குரோதமாக இருப்பதற்கும் அந்த அளவுக்கு நான் எதுவும் அவங்களுக்கு நியாயக்கேடு எதுவும் நான் செய்யலை ஆண்டவரே. என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு என் மேலே ஆமாம் நான் அவனுக்கு அப்படிப்பட்ட என்னை நம்பி என்னோட சமாதானமாக இருக்கிறவனுக்கு நான் தீமை நினச்சதில்லை, தீமை செய்ததில்லை. காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவமானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் நான் யாரையும் அப்படி நான் செய்யவில்லை. காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவன். என்னத்துக்காக சத்துருவானே தெரியல, எனக்கே தெரியல. அவன் ஏன் எனக்கு இப்படி சத்துருவாக இருக்கிறான்னு எனக்கு புரியலை. பகைஞனின் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்தேன், பிராணை தரையில மிதித்தேன், மகிமை புழுதியை தாழ்த்த கடவன். நான் இதாக தப்பு செஞ்சுருந்தா நடக்கட்டும் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, நீர் கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்கள் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. யாருக்கு? எனக்கும் தான், அவன் என் சத்துருக்களுக்கும். ஜனக்கூட்டமை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா, அவளுக்கு திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்தருளும், உயர்ந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. உம்மை பயக்கிற யாவரும் ஆமென் வெட்கி நாணம் அடைவார்களாக. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் என் நீதியின்படி என்னில் உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்ய கேட்குறேன், கையேந்தி கேட்குறேன். நான் உண்மையாக நடக்கிறேன்ப்பா ஆண்டவரே, என்னுடைய நீதியின்படி நடக்க. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒளிஞ்சு போகட்டும், நீதிமானை சிறப்படுத்துங்கப்பா. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர். தேவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர். அவர் இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்கிறார், இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர், செம்மையான இருதயம் உள்ள ரட்சிக்கிற தேவன். என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறார் பாருங்களேன். நீதி உள்ள தேவனுங்கிறாரு, இருதயத்தையும் அந்த நோக்கத்தையும் உள்நோக்கத்தையும் அவன் அறிகிறவன் சொல்கிறாரு, செம்மையானவர்களை ரட்சிக்கிற தேவன் சொல்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே 11ஆம் வசனம் சொல்லுது நீதியுள்ள நியாயாதிபதினு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதில் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன் சொல்கிறாரு. அப்புறம் 12ஆம் வசனத்தை சொல்கிறாரு, மனம் திரும்பாதவங்க மேலே பட்டயத்தை கருக்காக்குவார் அப்படி சொல்கிறாரு. வில்லை ஆயத்தப்படுத்துகிறான்னு சொல்கிறாரு. மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் சொல்கிறாரு. அம்புகளை அக்கினி அம்புகளாக்கி இருக்கிறான்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட தேவனிடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் என் கேடகம் இருக்கிறதுன்னு சொல்லி 10ஆம் வசனம், இந்த 10, 11, 12, 13 ஆமென் இந்த வசனங்களில் அவர் எப்படிப்பட்டன்னு சொல்லி என் கேடகம் யார்? நம்முடைய கேடகம் யாருக்குள்ளே இருக்குதா? யாருக்குள்ளே இருக்குது? ஆமென் நீதி உள்ள தேவனிடத்தில் இருக்கிற அவர் தான் நம் பாதுகாப்பு. இருதயங்களை உள்ளதில் அறிந்திருக்கிறவர், செம்மையான இருதயங்களை ரட்சிக்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி, பாவியின் மேல் சினங்கொள்கிறவர், பாவிகள் மனம் திரும்பாமல் போனால் பட்டயத்தை கருக்காக்குகிறவர். அவனை ஆமென் ஆண்டவர் அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அக்கினி அம்புகளை உண்டாக்கி இருக்கிறாரு. அவனை ஆண்டவர் நினைச்சுவார், நியாயம் தீர்க்க போகிறாரு. அந்த தேவனிடத்தில் நியாய தீர்ப்பை, துன்மார்க்கன் மேல் நியாய தீர்ப்பை செய்ய போகிற நீதியின் தேவனே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், எனக்கு கேடகமாக இருக்கிறார். தீமை என்னை அணுகாது. இந்த காலவெளியில் ஒரு சத்தமாக சொல்லுங்கள், தீமை என்னை அணுகாது. அல்லேலூயா. ஆமென். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், அவன் என்ன குழியை உனக்கு வெட்டணும்னு நினச்சானோ, அது எதுக்கு உன்னை எங்கே கீழே வெள்ளத்தெல்லாம் நினச்சானோ அவனே அந்த குழியில் விழுவான். இந்த ஆமான் கதையை கேட்டிருக்கணுவா? ஆமானின் தந்திரங்கள் அவமாகி போனது மட்டும் இல்லை, அவன் நாட்டினதான அந்த தூக்கு மேடையில் அவனே தூக்கிலிடப்பட்டு அவன் செத்து போனான். அவன் தீவனை அவன் சிரசின் மேலே திரும்பும், அவன் கொடுமை உச்சந்தலையுமே இறங்கும் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார், நான் என்ன செய்வேன்னு சொல்கிறார் பாருங்கள். நான், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த சங்கீதத்தில் நிறைய நானோ அப்படிம்பாரு. நான் அதாவது யார் எப்படி இருந்தாலும், அநேகர் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணாலும், அநேகர் அவங்க தேவனை விட்டு விலகி போனாலும், நானோ இங்கே நான் இருக்கிறார், நானோ கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன், நானோ உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதைத்தான் நினச்சி பவுல போஸ்ட் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் உங்கள் நிமித்தம் சத்துருக்களை தாழ்த்துவார், கர்த்தர் நீதியை உனக்கு கிடைக்க பண்ணுவார். கர்த்தருடைய சினம் துன்மார்க்கர்கள் மேல் இருக்கும், கர்த்தருடைய பிரியம்
நீதிமான்கள் மேல் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 7வது சங்கீதத்தை பார்க்குறோம். இதில் பாவிகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம், மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று சொல்லி பார்க்குறோம். பாவிகளை அவர் தண்டிக்கிற தேவன் என்பதை பார்க்குறோம். பாவி மனம் திரும்பாவிட்டால் தண்டிப்பார். அது மாத்திரம் இல்லை, பாவியின் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஆகையினால இவர் சொல்கிறாரு, இவர் இந்த பென்யமீனன் ஆகிய அந்த கூஷ் நிமித்தமாக அவர் பாடப்பட்டதான பாட்டுன்னு சொல்லி இதில் பார்க்குறோம். ஆகையினால அவன் ரொம்ப நிந்தனையாக நிந்தித்ததுனால தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. அவன் என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி காத்துக்கோங்கப்பா, என்னை ரட்சியும், என்னை தப்புவியும், எங்களுக்கு என் பக்கமாக எழுந்தருளும், என் பக்கமாக உன்னதத்திலிருந்து என் பட்சமாக எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளில் அநேகர் நமக்கு விரோதமாக நமக்கு குழி வெட்டலாம், நமக்கு விரோதமாக திட்டம் போடலாம். அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுவாங்க. அவன் தீவனே அவன் தலையின் மேலே இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். நாம் என்ன செய்வோம்? மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, விரோதமாய் 1000 பேர் அப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் 10,000 பேர் எழும்பினாலும் அப்பா நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் அது எங்களுக்கு போதுமானதப்பா. கர்த்தாவே, வேறு எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல. நீர் கர்த்தாவே அப்பா எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தைகள் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அநேகருடைய நிந்தனையினால் நெருக்கப்படுகிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லா துன்பப்படுகிறோட எல்லாருக்கும் எங்களை விலக்கி ரட்சியும். எங்களை கர்த்தாவுடைய கண்களுக்கும் கைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், தப்புவித்தருளும், எங்களுக்காக எழுந்தருளும் அப்பா. எங்களுக்காக நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.